இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. நல்லா இருக்குது. பிளாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஃபேனாக நான் போய் பார்க்குறதுல ஐ எம் வெரி மச் ஹாப்பி. ரொம்ப நல்லா இருந்தது. பொலிட்டிக்கலான நிறையா மெசேஜஸ்ஸு, கண்டென்ட்ஸ் இருந்தது. இந்த படம் பிஃபோர் எலெக்ஷன் ரிலீஸ் ஆகி இருந்தால் இந்த 108ன்றது 180 ஆகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 10 வருஷம் நான் திருப்பி சொல்கிறேன், சேஞ்சஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. கைதுன்றது மட்டும் செய்தியாக போடுது. இப்போ அது திமுக ஊடகங்களோ திமுக சார்பு ஊடகங்கள் இப்படிலாம் கொண்டு வராங்க. ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு இங்கே இருக்க போராட்டத்துக்கு 2 வித்தியாசம் இருக்குது. அவங்க தர்மேந்திர பிரசாத்தை மாற்றணும், நீட் எக்ஸாம்ஸுக்காக மாற்றணுன்றது தான் போராட்டமே தவிர நீட்டை கேன்சல் பண்ணுன்ற போராட்டம் இல்லை. எங்கேயாவது நீட்டு வேண்டாம்னு போராடுறோம், மக்களுக்காக இதை பண்ணுறோம் இப்படின்ற விஷயங்களை ஹைலைட் பண்ணுறாங்களா, பொதுவாக போராட்டமாக கோஷங்களாக எழுப்புகிறாங்களா? நீட்டு தேர்வுனுடைய அமைச்சராக மாற்றிட்டா நீட்டு தேர்வு மாறிடுமா? ஏன்னா 2 வாட்டி வேற கேன்சல் ஆயிருக்குல்ல சார், அந்த வெறுப்பில் பண்ணுறோம். சரி, கேன்சல் ஆகிறதுனால என்னப்பா? நீட்டு தேர்வு மீண்டும் நடக்குது. கம்யூனிசம், இந்த திராவிடம், இந்த மைண்டிற்கு ஒரு விஷயத்தை கட்டமைச்சு வளர்த்துறாங்க. அவங்க அந்த குதிரைக்கு போட்ட கடிவாளம் மாதிரி போகிறாங்க. இவங்க இருந்தால் நம்ம எதுவும் பேசக்கூடாது, வேற யாரு வந்தாலும் நம்ம பேசலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், ஜனநாயகனை இது வரைக்கும் தரையில் பார்த்துட்டோம். திரையில் நீங்கள் பார்த்துட்டீங்க தான், ஒரு நியூஸ் வந்துச்சு. எப்படி இருந்துச்சு படம்? எனக்கே வராத நியூஸில் உனக்கு எப்படிடா? அதெல்லாம் எங்களுக்கு வந்துடும். நல்லா இருக்குது. பிளாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது படம். ஒரு என்ஜாய்மெண்ட் மூமெண்ட். சரி, ஒரு ஃபேன் நம்ம பொலிட்டிக்கலாலாம் விட்டுறேன். ஒரு ஃபேனாக நான் போய் பார்க்குறதுல ஐ எம் வெரி மச் ஹாப்பி. ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் அ ஃபேனுக்கு தேவையான எல்லாமே அதில் இருந்தது. அதுதான் மெயினாக சொல்லணும். அதை மீறி பொலிட்டிக்கலான நிறையா மெசேஜஸ்ஸு, கண்டென்ட்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு அங்கே நம்ம இப்போ சீகே டாக்ஸாவோ ஒரு பப்ளிக்காவோ நம்ம பார்க்கும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படம் பிஃபோர் எலெக்ஷன் ரிலீஸ் ஆகி இருந்தால் இந்த 108ன்றது 180 ஆகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தாட் எனக்கு. ஆஸ் அ இப்போ நம்ம முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்ருக்கோம்ல, இந்த சேஞ்சஸ்ஸு, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது மேபி இவங்க தடுத்தது ஒன்று, இதனால தான் இவங்க தடுத்தாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் வந்தது. ரிலீஸ் ஆகியிருந்தால் மேபி 180 சீட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்ற மைண்ட் எனக்கு தோணுச்சு. ஓகே சார், அப்போ இந்த படத்தை வச்சு இனி வரக்கூடிய பல எலெக்ஷன் கண்டிப்பாக திரு விஜய் அவர்கள் வெற்றின்றது உறுதின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. ஆஸ் ஆஃப் நோ அடுத்த 10 வருஷம் நான் திருப்பி சொல்கிறேன், சேஞ்சஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. சரியா? ஏன்னா மக்கள் நேரடியாக அந்த ஃபெசிலிட்டிஸையும் அந்த அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கிடைக்குது. அதை நம்ம அது கிடைச்சாலே போதும். சரி, எம்ஜிஆர் பெரிசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணார், இது பண்ணார் அப்படின்னால ஏன் அவர் மக்கள் செல்வரா அப்படின்னு இருக்கார் அப்படின்னா, பொன்மனச்செம்மல் அப்படி அந்த எல்லாமே அவருக்கு ஏன் கிடைக்குதுன்னா, அந்த அடித்தட்டு மக்களுக்கு தேவையானதை கொண்டு போய் சேர்த்தார். அது இந்த ஆட்சியில் சிஎம் விஜய் அவர்கள் செய்கிறாருன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இந்தியா ஃபுல்லாகவே ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த போராட்டம் தான். சென்னையிலேயும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கைதுன்றது மட்டும் செய்தியாக போடுது. இப்போ அது திமுக ஊடகங்களோ திமுக சார்பு ஊடகங்கள் இப்படிலாம் கொண்டு வராங்க. இங்கே ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு இங்கே இருக்க போராட்டத்துக்கு 2 வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க தர்மேந்திர பிரசாத்தை மாற்றணும், நீட் எக்ஸாம்ஸுக்காக மாற்றணுன்றது தான் போராட்டமே தவிர நீட்டை கேன்சல் பண்ணுன்ற போராட்டம் இல்லை.
ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம நீட்டு வேணான்றது தான் இங்கே எல்லாருடைய ஒப்பீனியன், அதாவது ஆப்பனண்ட்டினுடைய ஒப்பீனியன். டிவிக்கு கவர்மெண்ட்டாக அதுதான் எங்களுடைய கொள்கைன்றதை நேற்றுமே அறிக்கை விட்டுட்டாங்க, ஓகேவா? பட் இங்கே நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது என்ன ஆர்ப்பாட்டம் நடக்குது? இன்னொன்று, எத்தனை நீட்டு தேர்வு மாணவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றிருக்காங்க? மாணவர்கள்ன்ற போர்வையில் இப்போ நேற்று ஒரு காவல் அதிகாரிகிட்ட கூட ஒரு வாக்குவாதம் மாணவர்கள்னு சொல்கிறல, அவர் ஐடி கார்டு கேட்குறாரு. நீ மாணவர்கள்னால் மாணவருக்கான ஐடி கார்டு காட்டுன்றாரு. ஐடி கார்டு நாங்கள் காட்டுறோம், நீங்கள் இப்படி தான் நடந்துப்பீங்களா, நீங்கள் இப்படி தான் நடப்பீங்களான்னு மேனிப்புலேட் பண்ணுற மாதிரியான இது வந்து டு பி ஃப்ராங்க், நான் நேரடியாக சொல்கிறேன், அவங்க டிஃபென்ஸ் பண்ணுறோம். டைஃபி போன்ற மாணவர்கள் அமைப்பு, அவங்க மாணவர்களாக கூட இருக்க மாட்டாங்க, முடிந்து போட்டிருப்பாங்க. இந்த அமைப்பு கம்யூனிசம், அந்த அவங்களுடைய கோஷங்கள் பார், எங்கேயாவது நீட்டு வேண்டாம் நீட்டு வேண்டான்னு போராடுறோம், மக்களுக்காக இதை பண்ணுறோம் இப்படின்ற விஷயங்களை ஹைலைட் பண்ணுறாங்களா, பொதுவாக போராட்டமாக ஒரு கோஷங்களாக எழுப்புகிறாங்களா? அவங்களுடைய ஸ்லோகங்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த இப்போ டைஃபிக்குனா ஒரு ஸ்லோகம் இருப்பாங்க, ஜிந்தாபாத்ன்ற மாதிரி அவங்கள ஒரு இது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அதை ப்ரொபகண்டா பண்ணுறாங்களா? ஒன்று இது. அதே மாதிரி இந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் அவங்க கொடுத்த அந்த சர்க்கிள்குள்ளே பண்ணுறாங்களா, வெளியே வந்து பண்ணுறாங்களா? உனக்கு பர்மிஷன் கொடுத்த இடத்துல, இப்போ நான் எக்ஸாம்பிள், என் வீட்டுக்குள்ளே நான் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அதையே நான் ரோட்டில் வந்து பண்ணால் தப்பு, சட்டவிரோதம். அது உனக்கு பர்மிஷன் கொடுத்த இடத்துக்குள்ளே நீங்கள் பண்ணலாம். உங்களை யாரும் அடக்குமுறை பண்ணலை, உங்களை யாரும் எதிர்க்கலை, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் வெளியில் வந்து ரோடில் உக்காந்து தர்ணா பண்ணுறது, டிராஃபிக்கை பாதிக்க மாதிரி நடக்கிறது, இது எல்லாமே பண்ணும்போது அரசாங்கமாக செயல்பட வேண்டிய விஷயம் இருக்குது. இது நீங்கள் எப்படி தவறுன்னு சொல்லுங்கள்? அதான் அமைச்சர் ராஜ்மோகனும் சொன்னார். அதை நீங்கள் அவாய்ட், அதை இது அரசியலாக்கப்படுதுன்றது தான் சொல்கிறேன். மீண்டும் நீட்டை வச்சு அரசியல் தொடங்கிடுச்சு. இதில் டிவிக்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க, கேன்சல் வேண்டான்றது தான். ஆனால் உங்களை மாதிரி அதை வச்சு அரசியல் பண்ண நாங்கள் தயாராக இல்லை அப்படின்றத அவங்க திருப்பி பதிவு பண்ணுறாங்க. அது சரியாகவே நான் பார்க்குறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீட்டு ஒரு போலிங்க நடத்தலான்னு சொல்கிறேன். அது ப்ராப்பராக நடந்து, இப்போ இங்கே போராட்டம் இவங்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இவங்க டிஎன்பிசி எதிர்த்து பண்ணுறாங்களா, சிவில் சர்வீசஸை எதிர்த்து பண்ணுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது எக்ஸாமினேஷன்ஸ் எதிர்த்து பண்ணுறாங்களா? ஏன் நீட்டை மட்டும் ஹைலைட் பண்ணுறாங்க? ஏன்னா அது பாகுபாடு காட்டுறதா சொல்கிறாங்க. எப்படி பாகுபாடு காட்டப்படுது? ஒருத்தனுக்கு ஒரு தடவை தான் வாய்ப்புன்னு இருந்தது, இன்றைக்கி பல தடவை வாய்ப்புன்னு கிடைக்குதில்ல. அந்த வாய்ப்பை எப்படி நம்ம பார்க்குறோம்? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். சரி, அதில் ஃப்ளாஸ் இருந்தால் ஃப்ளாஸை பார்க்கலாம். டிஎன்பிசியில் ஊழல் நடந்திருக்கு, இப்போ டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் இருக்குது, கரெக்டாக? கே நேர்மல் என்ன கேஸு? அதான் நகராட்சி துறையில் வேலை வாங்கி தரதில் ஊழல் பணம் வாங்கினாங்கன்னு. அப்போது எதுக்கு எக்ஸாமினேஷன்? அப்போ அது ஊழல் இல்லையா? அதை எதிர்த்து எங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? இப்போது நான் இங்கே கூடியிருக்க அந்த குரூப்பை கேட்குறேன். அந்த குரூப் டைஃபியான கம்யூனிஸ்ட் பேஸாக இருக்கலாம், திமுக சார்பாக இருக்கலாம், இந்த மாதிரியான குரூப்பு தான் நான் பார்க்குறேன். அவங்கள அப்படியே தான் நான் ஒரு இது பண்ணுறேன். அவங்க வந்து நம்மளை விமர்சித்தா விமர்சிக்கிட்டோம். அந்த குரூப்பு ஏன் நேரு மேலே போராட்டம் பண்ணலை? அன்றைக்கி அவர் பதவியில் இருக்கும் போதே இது பிரச்சனைன்னு கொண்டு வந்துட்டாங்க, கரெக்டாக? ஏன் ராஜினாமா பண்ண சொல்லி போராட்டம் பண்ணல? ஏன் அதுக்கு நடக்கலை? இதுக்கு மட்டும் ஏன் பண்ணுறீங்க? அப்போது இதனுடைய இடன் அஜெண்டா வேறு ஏதோ, டெல்லியில் நடக்கிறது வேறு, நமக்கு அது கிளாரிட்டி தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம போகல. பல இன்சிடென்ட் பார்க்குறோம், மாணவர்கள் அடித்ததை பார்க்குறோம், அங்கே மாணவர்கள் போலீஸ் அடித்ததையும் பார்க்குறோம். அது நம்ம நேரடியாக பார்க்காம அதனுடைய ஒரு க்ரெடிபிலிட்டியே கொடுக்க முடியாது. ஆனால் நீட்டு தேர்வுனுடைய அமைச்சராக மாற்றிட்டா நீட்டு தேர்வு மாறிடுமா? ஏன்னா 2 வாட்டி வேறு கேன்சல் ஆகிருக்குல்ல சார், அந்த வெறுப்பில் பண்ணுறேன். சரி, கேன்சல் ஆகிறதுனால என்னப்பா? நீட்டு தேர்வு மீண்டும் நடக்குது. என்னது? தேர்வுக்கு உனக்கு ஆப்ஷன்ஸ் ரெகுலராக கொடுக்குறாங்க, அதில் என்ன மாற்றம் இருக்க போகுது? அவங்க அதை மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மாணவர்கள் படிக்கிறவங்க இப்போ நீ அடுத்த ஆண்டு வரைக்கும் கண்டினியூ பண்ணுன்றவன் இன்னைக்கு கேன்சல் அடுத்த மாதம்னா அவர் எழுத தயாராக இருக்க போகிறான். புரியுதா? சரி, நான் அதை வந்து சரின்னு சொல்லலை, அது வந்து யாராவது இருக்குது. நான் தான் சொல்கிறேன், அந்த மாதிரி நீ வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறவனு கூட நீ வந்து காசு வாங்கி தான் போஸ்டிங் போடுறேன்னு நீ ஆட்சியில் அமைச்சராக இருக்கும் போதே நடந்த ஊழலை பற்றி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுன்னு இருக்காங்க இல்லையா? அப்போது இந்த அமைப்பு ஒன்று விட அவர் ராஜினாமா பண்ணணுன்னு போராட்டம் பண்ணலையேன்னு கேட்க பண்ணலை. ஓகே, அதே மாதிரி நீ அதே டிஎன்பிசி எக்ஸாமே கேன்சல் பண்ணுன்னு சொல்லி போராடலாமே. ஆமாம், இதில் ஒரு இரட்டை வேறுபாடு. இது எல்லா இடத்துலையுமே உங்களுடைய இரட்டை வேடங்கள் இருக்குது தேவா. அதை நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். என்னுடைய ஒப்பீனியன் இதுனா, தேவாக்கு இதுக்கு அகென்ஸ்டாக இருக்கலாம், இது அவங்கவுங்க ஒப்பீனியன். இதை மெஜாரிட்டிக்கு என்ன அரசாங்கம் செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு
இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க இல்லைன்னு. இதுக்கு ஓவராக ஒரு விஷயத்தை உருவாக்கி இப்போ இவங்க வந்த உடனே திருப்பி என்ன பண்ணுவாங்க, இந்த கிராமப்புற மக்களுக்கு உனக்கு இது பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு உசிப்பேத்தி இன்னொரு 2 பேரை வந்து இதனால் 2 மாணவர்கள் தூக்கில் தொங்கினார் அப்படின்னு ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறாங்க, பரப்புரை. ஓகேவா? நீ வந்து அதில் ஒரு மாணவன் இந்த தமிழ்நாட்டில் சொல்லலாம் 20 உயிர்கள் பலி அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் வந்து பேசுகிறான் இது வரைக்கும் 10 வருஷத்தில். அதுக்கு முன்னாடி எத்தனை உயிர் பலியாக இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியுமா? நீட்டுக்கு முன்னாடி எத்தனை உயிர் பலி? நீ ஜென்டில்மேன் படம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். எப்போ? நீட் வந்ததுக்கு அப்புறமா எப்பயோ வந்துச்சு. அந்த இடத்துல ஒரு மாணவன் முறுக்கு விற்கிற குடும்பத்தில் இருக்கவனுக்கு கிடைக்கலன்னு சூசைட் பண்ணான். அப்படின்னா ஒரு விஷயம் இல்லாததான் அவன் படமா எடுத்தானா? இருக்கிறது அன்னைக்கு ஹைலைட்டு. அப்போ இது காலகாலமா நடக்கிற விஷயம். அதுல என்ன டிஃபரன்ஷியேட்? இவனுங்க தெளிவா இப்ப நடக்கிறத காமிச்சு உன்னை பழச ஏமாத்த பாக்குறானுங்க. நமக்கு நீ சொல்லு, நீ இப்போ 10 வருஷத்துக்கு 20 பேர்ப்பா உன் கணக்குல சொல்லிட்ட. இதுக்கு முன்னாடி இந்த 40 வருஷத்துல எத்தனை பேரும் சொல்லு. அது சொல்ல மாட்டாங்க, முடியாது. டேட்டா இருக்கும், நம்ம முடிஞ்சால் அதை எடுத்து பதிவு பண்ணணும். நான் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறேன். சார் எனக்கு 20 உயிர்கள் முக்கியம். அவங்கள யார் மிஸ்லீட் பண்ணுது? ஏன்னா அந்த நேரத்தில் நீட்டு வராது வரவிட மாட்டோம்னு சொல்லி இங்கே பேசி பசங்களை அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் சில பேர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நடந்த சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அந்த நீட் ரகசியம் வச்சிருக்கின்ற மாதிரி உதயநிதி சொன்ன பல விஷயங்கள் இருக்குது. நீ 17 வரும்போதுமே அனிதா குழந்தை தொடங்கியே இது இப்படி தான் நடந்திருக்கு. இவங்களுடைய அரசியலுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க. அங்கே முத்துக்குமரன் ஒருத்தர் இறந்தாருன்னா அது இவங்க அரசியலாக்குறது. இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பல பேருடைய உயிர்களை பலி வாங்குறது இது நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை தவிர்க்கணும். இந்த அரசாங்கம் இதை இப்படியும் தடுக்கணும். அங்கே மாணவர்களுக்கு எது சரின்றதையும் பார்த்து செய்யணுன்றது என்னுடைய வேணும். ஆனால் ஒன்று சார், யாருமே வந்து மாணவர்கள் இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிடாதீங்கன்ற அளவுக்கு அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்களே தவிர டீப்பாக உங்களுக்கு நாலேஜே கொடுக்க மாட்டாங்க சார். நாலேஜ் அதுதான் டிவிக்கு அரசாங்கம் சொல்கிறாங்க. நான் எடுத்துக்கோட்டில் அவங்களுக்கு தேவையான கைட்னஸை கொடுக்குறேன், எஜுகேஷன் கொடுத்துறேன். நீட்டு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, ஸ்கூல்லேயே கொண்டு வரணும், சொல்லி கொடுக்கணுன்றதே கொண்டு வராங்க. அதே டைமில் அதை எப்படி அகெயின்ஸ்ட் பண்ணுறது ட்ரை இல்லாமல் இருக்கிறது. மேபி அவங்க பார்த்து இது பெட்டர்னு நினச்சாங்கன்னா எத்தனை மாணவர்கள் இதில் போகிறாங்கன்னு இருந்தாங்கன்னா பெட்டராக இருந்துச்சுன்னா விட போகிறாங்க. சரி, அவங்க வந்து எடுத்தங்கவுத்தன்னு எந்த காலமே எடுக்கிறதில்ல. இதை வச்சு நான் அரசியல் பார்க்குறேன்றதில் அவங்க வரல. இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தவங்களை ஊசைப்பேற்றி அவங்களுடைய ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணி பிரச்சனையை உருவாக்கி அவங்கள மென்டலி சிக்காக்கி இது உருவாக்குறது இவங்களுக்கு இதே வேலையாக தான் இருக்குது. சரி, அது எப்படி எல்லாரும் வேலையை விட்டு ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க? எனக்கு புரியுதா? அவங்களுடைய ப்ரொபகண்டா என்ன? அதை பற்றிலாம் சரி, அறிவு பாடகர் வந்து பண்ணார், அதுக்காக அவர் கூப்பிட்டு பேசினாங்கன்றதுனால அவர் செஞ்சது சரியாயிடும் அப்படின்னு நான் பேச வரல. அவர் செஞ்சு அரசாங்கம் காது கொடுக்க தவறு செஞ்சாலும் நாங்கள் கேட்குறோம். பட் அதை நீங்கள் செய்யாமல் எப்படி பாதுகாக்கணும்? நீங்கள் அதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ரோட்டில் வந்து உட்காருவேன்னு உட்காந்தா அது தப்பு. அரசாங்கம் ரோட்டில் உட்காந்தா பார்த்து இப்போது நீ ஒரு 50 பேர் உட்காடுறப்பா, ரோடு டேமேஜ் ஆகிறதுனால போகிற ஆம்புலன்ஸ் பிளாக் ஆகிறதுனால ஆம்புலன்ஸ் ப்ராப்ளமு, எமர்ஜென்சியாக வீட்டுக்கு போகிறேன்னு ஏதோ இருக்கிற ஒரு 1000 பேர் பாதிக்கப்படுவானே. அப்போ அதை யார் பார்க்கணும்? உனக்கு மட்டும்தான் அரசாங்கமா? அந்த 1000 பேருக்கு அரசாங்கம் இல்லையா? அரசாங்கன்றது வந்தால் எல்லாருக்கும் பொதுவாக தான் செயல்படும். இதை வந்து இப்படி அப்படின்றதெல்லாம் இல்லை. அறிவிட்டு நான் கேட்டுக்கிற கேள்வி என்ன, நான் போன 5 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர்? உள்ள உதயநிதி எடுத்து அவர் என்ன கேள்வியாக கேட்டார் அவர்? அதுதான்ப்பா, இவங்களுக்கு இந்த கம்யூனிசம் இந்த திராவிடம்னு இந்த மைண்டுக்கு வந்து இந்த பாட்டு இப்போ ரேப் பாட்டு இந்த மாதிரி பண்ணுற இந்த கான்செப்டில் இருக்கவங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டமைச்சு வளர்த்துறாங்க. அவங்க அந்த குதிரைக்கு போட்ட கடிவாளம் மாதிரி போகிறாங்க. இவங்க இருந்தால் நம்ம எதுவும் பேசக்கூடாது, வேறு யார் வந்தாலும் நம்ம பேசலாம். இவங்களுக்கு ஒரு போராளி பட்டத்தை கொடுத்துரு, அவங்கள கொச்சப்படுத்தலை, அவங்கன்னா போராளி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமை. இதை நான் குரு படம் தமிழ் அபிஷேக் பச்சன் நடித்த படம் தமிழ் வெர்ஷனில் போய் பாரு, ஓகேவா? அபிஷேக் பச்சன் ஒரு டைலாக் சொல்லுவார், ஓகேவா? யார் யாருக்கு என்னென்ன நான் ஒரு 3 வகையான செருப்பு வச்சுருக்கேன், தங்க செருப்பு, சில்வர் செருப்பு, இந்த செருப்புன்னு ஏதோ சொல்லி யாருக்கு எது தேவையோ அதால் அடிப்பேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அப்போது அது ஆப்பனன்ட் பத்திரிகையாளர் சொல்லுவார், அப்போ எனக்கு கதறுன்ற செருப்பை வச்சுருக்கியா அப்படின்வார், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இவங்க நீ பாடகர், அப்படி நீ வந்து திராவிடர், நீ வந்து இன்டலெக்சுவல், நீ வந்து திமுக சார்புன்னு இவங்களுக்கு ஒரு செருப்பு கொடுத்துட்றது. இந்தா இது உன்னுடைய செருப்பு, திராவிட செருப்பு, இந்தா இது உன்னுடைய இன்டலெக்சுவல் செருப்பு, இந்தா பேச்சாளர் செருப்பு, இப்படின்னு இவங்களை கொடுத்து இவங்களை மண்டையை கழுவி வச்சுக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய வேலையாக இருக்குது. மற்றபடி உண்மையோ திருப்பி சொல்யூஷன் கிடைக்காது.
சொல்யூஷன் இல்லை. இந்த பண்ணி தான் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கீங்கன்றதை நம்ம சொல்கிறோம். திருப்பி அதை பண்ணுறீங்க, நீங்கள் ஃபெயிலியர் ஆவீங்க. கரெக்ட் சார். இன்னொரு விஷயம் சார், இந்த ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிற டைமில் திமுக எம்எல்ஏ அரெஸ்ட் ஆனார்ல மார்க்கண்டேயன், அவரை வந்து இன்னை வரைக்கும் உதயநிதி போய் சந்திக்கவே இல்லையா? கட்சியினர் வந்து குமுறிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு சந்திக்கணும்? அவருக்கு 1000 வேலை இருக்கும் தம்பி. நீ வாய் கொழுப்பில் போய் எதையாவது பேசுவ, அதுக்கு போய் நீ அரெஸ்ட் ஆவ, அதுக்கு நான் வந்து பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு 1000 வேலை இருக்கலாம். ஓகேவா? எனக்குன்னா அப்பா அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் என்ன சம்மந்தம்? அதை நீ ஸ்டாலின் மதுரைக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் வந்து கோஷம் போடுற. அப்புறம் யாருன்னு தெரியாது சார், அந்த பையன் எவனோ ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த மாதிரி அப்பாவை அரெஸ்ட்டை அதை ஹைலைட் பண்ணி மாற்றுறாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்பா உன்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நீ காலைல போகிற, அப்போ முன்னாள் முதலமைச்சரை பார்த்து நீ மனு கொடுத்துருக்கலாம், எங்கள் அப்பா அது இது மாதிரி இருக்குன்னு கூட்டு பேசிட்டு அது பரவாயில்ல. நீ அங்கே வந்து திருப்பரங்குன்ற பஞ்சாயத்தை கொண்டு வர, அப்போ உன்னுடைய இடன் அஜெண்டா என்ன? சரி, இந்த மாதிரி தான் பல பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்கான் போராட்டம்னு. இது கவர்மெண்ட்டு கெட்ட பேர் உருவாக்கணும்னு நினைக்கிறவன் தான் உட்காந்துருக்கான். நீ அங்கே நீட்டை பற்றி கோஷம் எழுப்பதை விட டிவிக்கே வந்து அந்த அரெஸ்ட் பண்ணுற அங்கிள் வர மாட்டாரா? எப்படி எதெல்லாம் இவர் அங்கே கிரிட்டிசைஸ் கொண்டு வந்தாரோ அதெல்லாம் இவங்க வச்சு இவரை கிரிட்டிசைஸ் பண்ணணுன்ற அஜெண்டாவில் தான் இவங்க போகிறாங்க. சார் கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சோஷியல் மீடியாலே ஒரு கட்டமைப்பு நரேட்டிவ் செட் பண்ணுறது என்னன்னா, இது வரைக்கும் தமிழ்நாடு இன்டெலெக்சுவலாக இருந்துச்சு, இப்போ ஒருத்தர் நடிகர் சிஎம் ஆயிட்டாரு, உடனே எல்லாம் ஜனநாயகன் படம் பார்க்க போயிட்டாங்க, மூலமலிங்கம் போச்சுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இவர் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரே போய் படம் பார்க்கல. என்னது கூலி, எல்லா படம் கூலி, மனிதன், மாமனிதன் படம் எடுத்துட்டா நான் அவங்களுடைய அவர் மாசு பக்கத்துல இருந்தா பையன் படம் எப்படி இருக்கு பாவம். மாசு வந்து சுகாதாரத்துறையில் வந்து ஊசி இல்லைன்னா பார்க்க மாட்டார். அந்த மாத்திரை இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார், சார் அந்த பிபி சால்ட்டு மாத்திரைன்னுவார், பின்னாடி மிரட்டுவாப்பில் ஒரு அதிகாரி. என்னது இப்படிலாம் அவர் அதை விட படம் பார்த்துட்டு படம் சூப்பர்னு சொல்லலாம். இங்கே அவங்களுடைய இதை கொண்டாடுறாங்க. எஸ், அதுலேருந்து தானே வந்திருக்கோம், அதை கொண்டாடக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லுவேன்? அது லாஜிக் இல்லை. இன்னொன்று, இது வந்து கட்டமைக்கிறாங்க. இதில் இது கொண்டாடக்கூடாதுன்றதை விட இவங்க வந்து இப்படி தான், இவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி திருப்பி ரிப்பீட் பண்ண வைக்கிறாங்க இவங்க. சரியா? ஸோ அதை அரசாங்கம் எதிர்கொள்ள எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிவிடும். அந்த பொண்ணு ஏதோ ஒன்று அரெஸ்ட் பண்ணான்னு வெளியிலேருந்து வாயில் ஏதோ வந்துடும், அது வாயில் அசிங்கமாக வருங்க அப்படின்னு. எனக்கு புரியலை. நீ படிக்க வேண்டிய பெண் அப்படின்னா எனக்கு என்ன, அந்த பொண்ணு வந்து படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியல. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு வந்துட்டா ஸ்டூடெண்ட்டாக எனக்கு தெரியல. அரெஸ்ட் பண்ணவங்க எல்லார்கிட்டையும் ஐடி கார்டு கேட்டால் வேறு கார்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? ஸோ மாணவர்கள் படிக்கிறான். இன்னொன்று, நான் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, நீட்டு தேர்வுக்கு எழுதி ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஓகேவா? பல பேர். பாஸ் ஆனவங்க பல பேர் இருப்பாங்க. இவங்க சேர்ந்து போராட்டமே அவங்க பண்ணா கூட பரவாயில்ல சார், அவங்க தான் பண்ணணும். நீ எங்கேயோ லா காலேஜில் 100 நாளைக்கு 5 நாள் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு லா ஸ்டூடெண்ட்னு சுற்றிட்டு இருக்கிறதுக்கும், லா ஸ்டூடெண்ட்ல உண்மையாக உணர்வாக இருக்கவங்க வந்து போராடுங்க. நீ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்கிற உண்மையாக இருக்கிறவங்க போராடணும்னா அவங்க போராட்டம் எடுக்கும் போது நீங்கள் போய் தார்மீகமாக ஆதரவு கொடு. என்னது ஆதரவு? நீ ஒரு போராட்டத்தை உருவாக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு எல்லாம் இதுதான் தீர்வுன்னு சொல்லாத. ஓகேவா? அது லாஜிக் இல்லை. நீங்கள் முதல்ல ஸ்டூடெண்ட்டா, அந்த டவுட்டை முதல்ல கிளியர் பண்ணு. அப்படியே நீ ஸ்டூடெண்ட் இருந்தால் என்ன ஸ்டூடெண்ட்ஸ், உனக்கும் நீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? அதுக்கும் ஒன்று பாதிக்கப்படுறவங்க கிட்ட போய், இப்போ நீ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அப்பப்போ இந்த கையெழுத்து வேட்டையெல்லாம் தொடங்குவாங்க. 1000 இயக்கம், 1 லட்சம் கையெழுத்து இயக்கம் திமுக மாநாட்டில் கீழே தூக்கி போட்டாங்க சார். அதான் நான் சொல்கிறேன், நீட் எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கோச் சென்டர் இருக்கா? எவ்வளோ படிக்கிறான்னு டேட்டா எடுக்க முடியுமா? ரொம்ப ஈஸி. அதிகபட்சம் 1 லட்சம் பேர் இருப்பானா? இப்போ எல்லார்கிட்ட கழுத்து வெட்டனை எடுத்து நீ ஏன் போராட்டம் பண்ணுற? என்னது ஒரு ரெஃபரண்டம் மாதிரி பண்ணு. அப்போ அவங்க தெரியும்ல, வெறும் கழுத்து வாங்காத, ஒவ்வொருத்தரும் ஒப்பீனியனை கைப்பட எழுத சொல்லு, இது பெனிஃபிட் ஆகல, அப்போ தெரியும். அதை பப்ளிசைஸ் பண்ணு. அப்புறம் அவங்களுக்கு என்ன அரசியல் இருக்குது? நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிட்டா அரசியலே பண்ண முடியாதுல்ல. அதை சொல்கிறேன். நான் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன், நான் போராட்டமாக பண்ணிட்டு இருப்பேன். ரைட் சார். போதும் சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இதுக்கான தீர்வு சீக்கிரமாக கிடைச்சா மாணவர்களுடைய நலனுக்காக நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.